அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். வலி நிவாரணம் ஹோமியோபதி மருந்தின் மூலமாக இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. அப்புறம் லேட்டாக பார்த்துட்டு சார் இது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்கள் தினமும் எங்களுடைய யூடியூப் டீம் சர்வம் யூடியூப் சேனல் மிக அக்கறையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இப்போ நம்ம வலி நிவாரணம் என்ன வலி அப்படின்னா, லைட்டனிங் பெயின், மின்னல் வலி. அப்படி பளிச்சுன்னு வலி வரும். அந்த வலியை தாங்கி பிடிக்கிறதுக்குள்ளே சிலர்லாம் ஷாக் விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட வலி. அந்த வலி எப்படி எந்த பகுதியில் வரும்னா, நரம்பு சார்ந்து தசைகளோடு கூடி அந்த இடத்துல வரும். பல பேர் இந்த கையை இப்படி வச்சு இந்த இது பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு இதாகிருக்கும். இப்போ நரம்பும் தசையும் இணைந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த லைட்டனிங் பெயின், இந்த வலியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மெக்னீசியம் பாஸ்போரிக்கம் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தை நீங்கள் தண்ணியில் போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பளிச்சுன்னு அந்த வலி நின்று போயிடும். இந்த வலி தொடர்ந்து இருக்காது, வரும் போகும் வரும் போகும். அந்த நிலையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை சாப்பிடலாம். சரிங்களா? அடுத்த ஒரு வலி நிவாரணத்தை பற்றி பார்ப்போம். பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் வயிற்று வலி ஏற்படும். இப்படி பிடிச்சி பிசையும், வாந்தி வர மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். அந்த வலியை தாங்க முடியாது. இதற்கு ஹோமியோபதியில் சாமமில்லா அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அதனுடைய மதர் டிஞ்சர் எடுத்து ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 20 சொட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டீஸ்பூன் கொடுத்துட்டு வாங்க. அப்படியே படிப்படியாக வலி குறைஞ்சிரும். நிச்சயம் அந்த வலி இருக்காது. இதுக்காக நீங்கள் வேறு எந்த ஒரு பெயின் கில்லருக்கும் போய் குடலை வீணடித்து கொள்ள தேவையில்லை. இதே வலி, இதே வயிற்று வலி எரக்டேஷன்ஸ், அதாவது ஏப்பத்தோடு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா இந்த சாமமில்லா மதர் டிஞ்சரதோட மெக்னீசியம் பாஸ்போரிக்கம் அந்த மருந்தை சேர்த்து கொடுங்க. 100% வலி சரியாக போயிடும். அதனால் ஹோமியோபதி என்பது ஏதோ ஒரு நீண்ட காலமாக ஆகும் வலி குறையிறதுக்கு அல்லது நோய் தீர்றதுக்கு என்கின்ற அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த யூடியூப் சேனலே நடத்துகிறோம். நாள்பட்ட வியாதிகளை குணப்படுத்துமே ஒழிய நாள்பட்டு தீர்க்கக்கூடிய சக்தியாக இந்த ஹோமியோபதி மருந்து இல்லை. அதற்குரிய கால அவகாசம் இருக்கும், அந்த எந்த மருந்துக்கும் இருக்கும். ஆனால் மற்ற மருந்துகள்லாம் என்ன, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா கடைசி காலம் வரைக்கும் அந்த மாத்திரையை சாப்பிடணும். வலி நிவாரணமாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, இப்படி சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் ஹோமியோபதியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு நிவாரணம் உண்டு, விடுதலை உண்டு உங்கள் நோய் பிரச்சனையிலிருந்து என்பதனை கூறி
வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.